ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டிகே. சரி, இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு கிளம்பலாமா? எங்கே ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு டாக்ஸிகாரன் சேனல். டிகேனா என்ன? டிகேனா நான் உங்கள் டாக்ஸிக்காரன். சரி, இன்றைக்கி கஸ்டமரை பிக்கப் பண்ண வேலூரில் இருக்கிற சைதாப்பேட்டை ஏரியாவுக்கு வந்துட்டேன். கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நான் வண்டிக்கு டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். வண்டியை டீசல் ஃபில் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போகிறேன். அந்த ட்ரிப்பு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஒயின்னு கிளம்பிட்டேன் டீசலை ஃபில் பண்ணிட்டு. ஒரு டீயை குச்சிட்டு கிளம்பலாமா கைஸ்? மாஸ்டர் சூப்பராக டீ போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஒரு டீயை குச்சிட்டு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்பு. பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த ட்ரிப்பு நான் கிளம்பியிருக்கேன். நிஜமாகவே சொன்னோன்னா பல வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை கிளம்பி. சரி வாங்க ட்ரிப்பு கிளம்பலாம். எங்கன்னா சென்னையில் இருக்கிற சாந்தோம் சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கேன் இப்போ நான். வாங்க உள்ளே போகலாம். ஏன்னா திருப்பதி கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கேன், காஞ்சிபுரம் கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கேன், திருவண்ணாமலை கோயிலுக்கு அதிகமாக போயிருக்கேன். ட்ரிப்பு அதிகமாக அந்த மாதிரி தான் வரும். சர்ச்சு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டுலாம் அதிகமாக போவோம் சாந்தம் சர்ச்சுக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கஸ்டமர் சாந்தம் சர்ச்சு சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் சொன்னார். பட் இங்கே வந்துட்டு பிறகு இல்லைங்க, இந்த சர்ச்சு நான் சொல்லலை, நான் பார்த்த சர்ச்சு வேறு அப்படின்னா. எந்த சர்ச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு யூடியூப்பில் வீடியோ எடுத்து காமிச்சார். சரின்னு சொல்லிட்டு அது பார்த்தா அது நம்ம கிண்டியில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுங்க. நாங்கள் அந்த சர்ச்சை தான் மெயினாக பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்னார். சரி, நீங்கள் தான் சார் தப்பாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் 1-4 வாட்டி சொன்னதும் சாந்தம் சர்ச்சுன்னு சொல்லிட்டு தான், அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். சரி, நோ ப்ராப்ளம், வந்தாச்சு, இதுவும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா மெரினா பீச் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அவங்க. சரி, இந்த சர்ச்சை பார்த்துருங்க, அதுக்கப்புறமா மெரினா பீச் போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேணால் உங்களுக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். கஸ்டமரோ சரி ஓகேப்பா, இல்லைப்பா இப்போது இங்கே பார்க்கலாமா வேணாமான்னா, வந்தாச்சு பார்த்துருங்க, எதுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கஸ்டமர் போயிட்டு பார்த்துட்டு வர நம்ம வெளியேருந்து ஒரு பிளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் சர்ச் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா ட்ரிப் பிளான் இருக்குதா? நீங்கள் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகணும் இல்லை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எதுனா பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டி எங்ககிட்ட புக் பண்ணலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் என் ப்ரொஃபைலில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். எந்த மாதிரி ட்ரிப்பு வேணுனாலும் எங்கே போகணுன்னாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி, சாந்தம் சர்ச் பார்த்துட்டு இப்போ கஸ்டமரை கூப்பிட்டுட்டு நேராக நான் மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன். லைட் ஹவுஸ்லாம் தாண்டிட்டு நம்ம பார்க் பண்ணிடலாம். பயங்கர வெயில், வண்டியில் உக்காந்துட்டுன்னு பார்த்தா இதுதாங்க அங்கே பாருங்கள், பட்ட பகலில் வெட்ட வெயிலில் அசிங்க பூச்சை வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க, இந்த மாதிரி பசங்க, சின்ன பசங்க அவங்க 2 பேருமே. அவங்க கிளம்பி போயிட்ட பிறகு எனக்கு பசிக்குது, லன்ச் டைமு, கஸ்டமரும் வாங்கப்பா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் வெயில் இருக்கிறனால பீச்சில் போயிட்டு சீக்கிரமாக வந்துட்டாங்க. நானும் லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உக்காந்து பீச் ஓரமாக அந்த பீச் காற்றுல அந்த பீச் சத்தத்தில் உக்காந்து சாப்பிட்ற சுகமே வேறு. யாரெல்லாம் இந்த மாதிரி பீச்சில் போயிட்டு இந்த மாதிரி உக்காந்து சாப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பீச்சில் உக்காந்து சாப்பிட்டது ரொம்ப பிடிக்குமானா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அண்ணன்கிட்ட பிளேட்டு கேட்டேன். பிளேட்லாம் இல்லை தம்பி, நம்ம பவுலில் தான் கொடுப்போம், பவுலில் சாப்பிடுவோம் அப்படின்னாரு. இது என்னடா நம்மளுக்கு சோதனைன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அந்த ஸ்பூன் வேறு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எடுத்து சாப்பிடும்போது சாப்பிடவும் முடியலங்க. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பிளேட்டு கொடுத்துருந்தாருன்னா அண்ணன் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், அந்த ஸ்பூனில் எடுத்து அந்த பவுலில் அப்படியே சாப்பிட்றதுனால கீழே மொத்தமாக கொட்டுது. மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை தூக்கி போட்டு கையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பாரம்பரியமாக கையில் எடுத்து சாப்பிட்ட பிறகு தாங்க ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியாகவும் இருந்தது. சரி, நான் பீச்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட் சைடு பீச்சு, ரைட் சைடு ஃபுல்லாக மீன் கடை, மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருப்பாங்க. இங்கே ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் பயங்கரமாக இருக்கும். எல்லாம் ஹோட்டலுங்க இருக்கும். இங்கே அந்த மீனவன் ஹோட்டல் அந்த மாதிரி பல ஹோட்டலுங்க இருக்கும். நான் அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக வந்திருக்கிறது இப்போது கிண்டியில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு. வாங்க சர்ச் உள்ளே போகலாம். நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, நானும் இப்போ உள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க போகிறேன். வாங்க. பல வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த சர்ச்சுக்கெலாம். நான் 2015 சம்திங் ஏதோ வந்தேன் இந்த சர்ச்சுக்கு. அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் வந்திருக்கேன். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக மேலேருந்து அங்கே பார்த்தா அப்படியே ஏர்போர்ட்டே தெரியும். ஃபுல்லாக ஃப்ளைட் போகிறது, ஃப்ளைட்டு கீழே இறங்குறது, அந்த ரன்வே எல்லாமே தெரியும். இப்போது எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க.
எனக்கு இந்த சர்ச் பற்றி ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சது கூகுள்லேருந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் படிச்சுக்கங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இல்லைங்க. இதெல்லாம் இப்போ வந்து கட்டியிருக்காங்க சூப்பரா. அது தெரியுது பார்த்தீங்களா? அந்த பக்கம். அங்கெல்லாம் இப்போ ஏதோ கட்டிட்டு இருக்காங்க. அது ஃபுல்லாக காலியாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட்டோட ரன்வே ஃபுல்லாகவே தெரியும். எத்தனை ஃப்ளைட் நிற்குது, ஃப்ளைட் இறங்குறது, ஏறுறது எல்லாமே தெரியும். அந்த ஒரு வியூவை பார்க்கவே பல பேர் வருவாங்க. நான் வந்து 2015 வந்துன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நான் வந்து வந்தது அது பார்க்க தான். அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்து அந்த சர்ச்சை பார்த்துட்டேன். அங்கேருந்து அந்த வியூ ஈவினிங் டைமில் அந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அது பார்க்க தான் அப்போ வந்திருந்தேன். இப்போது இல்லைங்க, இது ஃபுல்லாக ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்க்க முடியல. ஆனால் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பல வருஷத்துக்கு அப்புறமா வந்தாலும் சர்ச்செலாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிற பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, என்கிட்ட வண்டி புக் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நான் மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் வந்து வெளிலேருந்து தாங்க எடுத்து போடுவேன். உள்ளெல்லாம் போயிட்டு எடுத்து போடுற மாதிரி இல்லை. சர்ச்சுக்கு போக மாட்டேன், கோயிலுக்கு உள்ளே போக மாட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சர்ச் உள்ளேயும் போயிருக்கேன், கோயில் உள்ளேயும் போயிருக்கேன், மசூதி உள்ளேயும் போவோம். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு கஸ்டமர் அங்கே கூட இருக்கிறதுனால நான் உள்ளே போயிட்டு வந்தால் வந்து கஸ்டமர் தப்பாக நினைப்பாங்க. அதனால தான் நான் வந்து எல்லாம் வெளியேருந்தே வீடியோ பிடிச்சி போடுறேன். இது பாருங்கள், இது வந்து அது அந்த காலத்தில் இறந்தவங்களோட இது நினைக்கிறேன் இருக்குது. எல்லாருக்கும் பேர் வேறு போட்டிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்மளுக்கு தெரியாதது பேசக்கூடாது. அதனால் அங்கே கிளம்பி கஸ்டமரை கூப்பிட்டு போகும்போது கஸ்டமர் சொன்னாங்க, லிட்டில் மவுண்ட்டுன்னு ஒரு சர்ச் இருக்காம்பா, இங்கேருந்து ஏதோ 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப புனிதமான இடம், அதுவும் பார்த்துட்டு போயிடலாமா, ப்ளீஸ் கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வாங்க வந்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டு சந்தோஷமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். இது தெரியுதுங்களா? இது லிஃப்ட்டுங்க. அது ஸ்டெப்ஸில் போக வேண்டியவங்க ஸ்டெப்ஸில் போகலாம். வயசானவங்க ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க அப்படின்னா அங்கே லிஃப்ட் வச்சுருக்காங்க, லிஃப்ட்டில் ஏறி இங்கே மேலே வந்துடலாம். இது லிட்டில் மவுண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரியே இருக்குது. கஸ்டமர் எனக்கு சொன்னார் கிளம்பும்போது அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி. பட் அது எனக்கு சொல்ல தெரியல. அதனால் நான் வந்து அப்படியே வீடியோ பிடிச்சி போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த சர்ச்சுக்கு நான் வந்து என் லைஃப்பில் வந்தது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். சென்னையில் சைதாப்பேட்டில் ஒரு இந்த மாதிரி சர்ச்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. கஸ்டமர் ஒருத்தர் சொல்லி அங்கே மேலே இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த சர்ச் எனக்கு ஃபஸ்ட்டு. சாந்தம் சர்ச் போயிருக்கேன், அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு போயிருக்கேன். பட் இந்த லிட்டில் மவுண்ட் சர்ச்சு நானே ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இந்த சர்ச்செலாம் நீங்கள் போயிருக்கீங்களா? யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த சர்ச்சை முடிச்சுட்டு நான் ரிட்டன் வேலூர் கிளம்ப போகிறேன். டாட்டாவாகவே நான் உங்கள் வேலூர் டாக்ஸி